பழங்காலத்துல நாணயங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையா இருந்துச்சு. அந்த காலத்தை சேர்ந்த மன்னர்கள் அந்த நாணயங்கள் மூலமா தான் எழுத்து வரி வடிவம் எப்படியெல்லாம் அபிவிருத்தி அடைஞ்சிச்சுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. காசுகளின் அமைப்பு, அதில் காணும் சின்னங்களின் சிறப்பு, அந்த காலத்துல வாழ்ந்த மக்களின் நாகரிகத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியா நாணயங்கள் இருக்கு. பழங்காசுகள் அந்த நாட்டின் வரலாற்றை ஆதாரபூர்வமான நிரூபிக்கும் அகச்சான்றா இருக்கு. இப்படிப்பட்ட நாணயங்களை உலகிலேயே பழமையான சாம்ராஜ்யங்களை பாண்டிய சாம்ராஜ்யமும் ஒன்று. முதல்ல உருவம் பதித்த முத்திரை காசுகளை பயன்படுத்தியவங்களும் பாண்டிய மன்னர்கள் தான். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பாண்டிய மன்னர்களின் நாணயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம், இது விட்னஸ் ஹிஸ்டரி. நான் அருணா. தமிழகத்தில் பாண்டிய மன்னர்கள் புலவர்களையும் பாணர்களையும் ஆதரிச்சத இலக்கியங்கள் வாயிலாகவும் ஆற்றுப்படை நூல்கள் வாயிலாகவும் தெரிஞ்சுக்கலாம். அவர்களுக்கு மன்னர்கள் பரிசு பொருட்களோட பொற்காசுகளையும் வழங்கினாங்க. இந்த அகச்சான்றின் மூலமாவே சங்க காலத்திலேயேவும் காசு பயன்பாட்டுக்கு வந்ததை தெரிஞ்சுக்கலாம். பாண்டிய நாட்டில் நாணயங்கள் காணம், களஞ்சு, காசு, பொன், குளிகை, பணம் என்ற பல பெயர்களில் வழக்கில் இருந்துச்சு. 10 பொன் கொண்டது ஒரு காசு, 10 காணம் கொண்டது ஒரு களஞ்சு, 1 பொன் 1 காணம் எடையுள்ளது. இந்த காசுகள் வெள்ளி, ஈயம், செம்பு போன்ற உலோகங்களால் செஞ்சாங்க. இந்த காசு என்னென்ன வடிவத்தில் இருந்ததுன்னா வட்டம், சதுரம், நீள்வட்டம், செவ்வகம், உருளை முதலிய வடிவங்களில் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. சங்ககால காசுகளில் புலி, யானை போன்ற உருவங்களை பொறிச்சிருந்தாங்க. தமிழகத்தில் கிடைத்த காசுகளில் திண்ணனன், எதிரான், சேந்தன் என்ற பெயர்களுடைய சங்ககால காசுகள் கிடைச்சிருக்கு. பாண்டியர்கள் உள்நாட்டு செலாவணிக்கும் அயல்நாட்டு செலாவணிக்கும் ஏராளமான காசுகளை வெளியிட்டு வந்தாங்க. பாண்டிய அரசாங்கத்திற்கு பொன், வெள்ளி, செம்பு ஆகிய தாது பொருட்கள்ல காசு வெளியிடும் அகச்சாலை இருந்துச்சு. கொற்கையில காசு வெளியிடும் நிறுவனம் அழிஞ்சு போனாலும், அந்த தெருவே மாறி போனாலும், அந்த தெருவில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு இன்னும் அகச்சாலை பிள்ளையார்னு தான் அழைக்கிறாங்க. வெனிஸ் நகரத்தை சேர்ந்த சுற்றுலா பிரயாணியான மார்க்கோ போலோ பாண்டிய நாட்டின் செல்வ செழிப்பை இப்படி விவரிக்கிறாரு. காயல் துறைமுக பட்டணத்துல அரபு வணிகர்கள் தங்கள் குதிரைகளை கூட்டம் கூட்டமா கொண்டு வந்து அதற்கு பதிலா பாண்டியர்களின் பொன்னை திரளா பெற்று சென்றார்கள் அப்படின்னு பதிவு செய்யறாரு. கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய காசுகள் தான் இப்போது ஏராளமா கிடைச்சிருக்கு. நாணய ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிபி 1ஆம் நூற்றாண்டிலேயேவும் பாண்டியர்கள் நாணயங்களை வெளியிட்டு இருக்கலாம். அதனோட பரிமாண வளர்ச்சி தான் 5ஆம் நூற்றாண்டுல கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால பாண்டியர்கள் 1ஆம் நூற்றாண்டுல இருந்தே காசுகள் வெளியிட்டு இருக்கலாம்னு உறுதி செய்யறாங்க. சோழர்கள் காசுகள் கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகானதா தான் இருக்கு. 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த பாண்டிய காசுகள் நீண்ட சதுர காசுகளா இருக்கு. இந்த காசுகள் எல்லாம் செம்பினால் செய்யப்பட்ட அடிக்காசுகளா இருக்கு. இந்த அடிக்காசுகள் சதுரமாகவும் நீண்ட சதுரமாகவும் தான் இருக்கு. பெரும்பாலும் இந்த அடிக்காசுகள்ல முன்புற வடிவம் யானை வடிவம் தீட்டப்பட்டிருக்கு. சிலவற்றில் முன்புறம் யானையும் தொரட்டி மரமும் இருக்கு. சிலவற்றில் யானையின் மேல்புறம் இரு பக்கங்களிலும் மலைகளும் புஷ்பக விமானம் போன்ற உருவமும் இருக்கு. பாண்டியர்களின் காசுகள் பலவற்றில் யானையுடன் 8 மங்கள சின்னங்கள் இருக்கு. சக்கரம், சுவாதிகம், குடம், கொடி, கண்ணாடி, தொரட்டி, இணைக்கயல் போன்ற அட்டமங்கல உருவங்கள் இருக்குது. இது தவிர நந்தி, குதிரை, கடப்ப மரம் போன்ற உருவங்கள் தனி காண கிடைக்குது. இந்த அனைத்து காசுகளின் பின்புறமும் மீன் சின்ன குறியீடு இருக்கு. இந்த 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த காசுகள் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா முத்திரைகளுக்கு ஒத்ததா காணப்படுது. இடைக்கால பாண்டியர்கள் வெளியிட்ட காசுகள் கிபி 10ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 14ஆம் நூற்றாண்டு வரை இருக்குது. இடைக்கால பாண்டியர்கள் வெளியிட்ட காசுகள் வட்ட வடிவமா இருக்கு. இந்த பொற்காசுகள் சில பொற்காசுகள் தான் கிடைத்துள்ளன. அதில் முன்பக்கம் 2 மீன்களும், வலப்புறம் விளக்கும், இடப்புறம் சாமரமும், அரசருடைய கூடையும் இருக்கு. பின்புறம் நாகரி வடிவம் போல எழுத்துக்கள் காணப்படுகின்றன. ஆனால் சரியா தெரியவில்லை. சோழர்களின் பெரும்பாலான காசுகளில் தேவநாகரி வரி வடிவம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனா பாண்டியர்களின் பெரும்பாலான காசுகள்ல தமிழ் வரி வடிவம் தீட்டப்பட்டிருக்கும். இவை ஏறக்குறைய 60 கிராம் எடைக்கு உட்பட்டவையா இருக்குது. பாண்டியர்கள் தங்கள் இயற்பெயரிலும் தாங்கள் வாங்கிய விருது பெயரிலும் பல காசுகளை வெளியிட்டாங்க. சடையவர்மன் சுந்தரபாண்டியன்
பல மாநிலங்களை வென்றதால பல்லாந்தலையானான் என்ற தனது விருது பெயரை நாணயமா வெளியிடுறாரு. அதுலயும் எல்லாம் தலையானான் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த மன்னனுக்கு கட்சி வழங்கும் பெருமாள்னு ஒரு நாணயம் வெளியிடுறாங்க. அதே மாதிரி முதல் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் சோநாடு கொண்டான் என்னும் நாணயத்தை வெளியிடுறாரு. சோழ நாட்டை வெற்றி பெற்றதுக்கு அடையாளமா இந்த நாணயத்தை அவர் வெளியிடுறாரு. முதல் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் 3 காசுகளை வெளியிடுறாரு. சுந்தரா பொறிக்கப்பட்ட காசையும் சுந்தர பாண்டியா சு என்று எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயங்களையும் வெளியிட்டார். சுந்தர என்னும் பெயர் பொறித்த நாணயம் கரூர்ல கிடைச்சது. யானை உருவம் பதித்த பல பாண்டிய காசுகள் பாண்டிய மன்னர்கள் பௌத்த மதத்தை தழுவி இருந்த காலத்தை குறிப்பதாக இருக்கலாம் என்கின்றனர் நாணய ஆராய்ச்சியாளர்கள். பல பாண்டியர்களின் காசுகள் 10ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவையா இருக்கு. கிபி 1330ஆம் ஆண்டு முதல் கிபி 1378ஆம் ஆண்டு வரை மதுரையில் முஸ்லிம் மன்னர்களின் ஆட்சி தாக்க இருந்தது. அவர்களின் பெயரால் அரபி எழுத்து பொறித்த நாணயங்களையும் பாண்டியர்கள் வெளியிட்டாங்க. இடைக்காலத்தில் சேது என்ற தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட காசுகள் சில பாண்டிய நாட்டிலும் ஈழத்திலும் கிடைத்தன. இதை யாழ்ப்பாண தமிழ் மன்னர்கள் வெளியிட்டிருக்கலாம்னு நாணய அறிஞர்கள் கருதுகிறாங்க. பிற்கால பாண்டியர்கள் செம்பு காசுகளை மட்டுமே வெளியிட்டனர். என்னோட வரலாறு சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.